டாப் 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் கிடையாது, டாப் 10 சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஐடியாஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 பிஸ்னஸ் ஐடியாஸும் நான் நேரில் போய் பார்த்து அவங்க மூலயமா இன்டர்வியூ எடுத்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதிலிருந்து ரெவென்யூன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் நேரில் பார்த்து பிஸ்னஸ் ஐடியாஸ். அவங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துலையும் அந்த பிஸ்னஸ்லேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் அதை சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா இதிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த பிஸ்னஸ் ஐடியாஸில் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை சூட்டபிள் ஆனாலுமே கூட உங்கள் ஓன் கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணி இது எந்த அளவுக்கு பாசிபிள், நீங்கள் தொடங்குறது கரெக்டாக இருக்குன்றதை முடிவு பண்ணுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸில் வரக்கூடிய 90% ஆஃப் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸோடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே பிஸ்னஸில் கிடையாது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் எக்ஸாம்பிள்ஸாக வரக்கூடிய அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி க்ரோரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிடையாது. ரொம்ப சாதாரணமாக உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு வேலையில் போய் இருந்து அந்த வேலையிலேருந்து வெளியே வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸில் இருந்து அவங்க வேலை பார்க்கும்போது எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்களோ அதை ட்ரிபிள் த டைம்னு அவங்களோட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஒரு சாதாரண ஆண்டர்ப்ரனர்ஸ் தான். நம்பர் 1, கான்டென்ட் கிரியேஷன். இனி எதிர்காலத்தில் கான்டென்ட் கிரியேஷன் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியுமே நகரப்படுறதில்லை. அது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கான்டென்ட் கிரியேஷன் வேணும். கான்டென்ட் கிரியேஷன் நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ண போகிறீங்களான்றது உங்கள் சாய்ஸ் தான். இந்த கான்டென்ட் கிரியேஷனை சுற்றி மட்டும் எத்தனை பிஸ்னஸ் இருக்குன்னா, கான்டென்ட் கிரியேஷன், கான்டென்ட் எழுதணும், கான்டென்ட் ரைட்டர், காப்பி ரைட்டர், வீடியோ எடிட்டர், சிஜி ஆர்டிஸ்ட், தம்ப்நெயில் டிசைனர், இந்த மாதிரி வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த கான்டென்ட் கிரியேஷன் சுற்றி மட்டும் இருக்குது. கான்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா என்னை விட்டால் என்னை வேறு யாரும் சொல்ல போகிறதில்ல. நான் மீடியாவில் 24/7 நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டராக இருந்து வெளியில் வரும்போதே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் வெளியில் வந்தால் எனக்கு எந்த வருமானமும் இருக்காது அப்படின்ட்டு. அப்படி வரும்போது நான் ஒரு வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எதனா ஒரு வேலை கற்றுக்கிறதுக்காகவே நான் வந்து வீடியோ எடிட்டிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுருந்தேன். அதை வச்சு நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த கான்டென்ட் கிரியேஷன் தனியாக பண்ணிக்கலாம். இந்த நம்பிக்கையில் தான் நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்ததுக்கப்புறமா எனக்கு இது பெருசாக சப்போர்ட் பண்ணலைனாலுமே கூட எனக்கு அப்பப்போ தேவைப்படும் போது எனக்குன்னு ஒரு ஷீல்டு மாதிரி எனக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். பட் கான்டென்ட் கிரியேஷன் பெரிய இண்டஸ்ட்ரி. இதில் வந்து நிறைய மணியை ஜென்ரேட் பண்ண முடியும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால என்னால் அதெல்லாம் பண்ண முடியல. ப்ராக்டிக்கலாக அது கொஞ்சம் இம்பாசிபிளாக இருக்குது. அது ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அதுக்கான ஒர்க் மாடல் ரெடி பண்ணணும். என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கும் அதே சுச்சுவேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் 0ல் இருக்கேன், நீங்கள் ஒருவேளை 1வது படியில் இருக்கலாம், 2வது படியில் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு டீம் பில்ட் பண்ணி இதை சூப்பராக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் சூப்பர் இண்டஸ்ட்ரி. நம்பர் 2, கார்டனிங். கார்டனிங்லாம் ஒரு பிஸ்னஸான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே அது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு. இப்போ வரக்கூடிய எல்லா காலேஜ், ஸ்கூல், அதே மாதிரி ஆஃபீஸ், நிறைய பேர் வந்து அவங்களோட வீடுகளில் கூட மாடி தோட்டம் அமைக்கணும், தான் இருக்கிற இடத்த வந்து பசுமையாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கார்டனிங் மேலே ஆர்வம் காட்டுறாங்க. இதை வந்து கார்டனிங் அமைச்சு கொடுக்கறது மேலே உங்களுக்கு ரொம்ப பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கார்டனிங்கான லைவ் எக்ஸாம்பிள் வந்து நான் எடுத்த முதல் இன்டர்வியூ ஸ்ரீபிரியா, அவங்க பேர் ஸ்ரீ கார்டன் நீட்ஸோடைய ஃபவுண்டர். வலசரவாக்கம் தான் அவங்களுடைய லொக்கேஷன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கார்டனிங் அமைச்சு கொடுக்கறது மூலயமா அவங்க வந்து ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதா சொன்னாங்க. அவங்க ரொம்ப பேஷனேட்டடாக அந்த கார்டனிங் மேலே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் கூட அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸாக அதில் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3, திருமண நகைகளை வாடகைக்கு கொடுக்கறது மூலயமா நிறைய மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய திருமணங்கள் நடக்குது. இந்த திருமணங்கள் அப்படின்னா நம்ம கல்ச்சர் படி நகைகள் அதிகமாக போடுறது தான் வழக்கமே. அதனால் எல்லா நகைகளும் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நமக்கு பிடிச்ச டிசைனில் வெரைட்டியான நகைகளை வாடகைக்கு கொடுத்தாலே நம்ம நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா இந்த பிரைடல் ஜுவல்ஸ் ரெண்டல் ஷாப். இதை பற்றி ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐக்யூட் பிரைடல் ஜுவல்ஸ் ரெண்டல் ஷாப். இது வந்து நங்கநல்லூரில் இருக்குது. அதோட ஃபவுண்டர் திவ்யா மேம். ஸோ அவங்களோட இன்டர்வியூமே கூட நம்ம சேனலில் இருக்கும். நிறைய அந்த பிஸ்னஸ் தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜுவல்ஸ் ஷாப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ற பல விஷயங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 4, ஜிஎஸ்டி கன்சல்டன்ட். இந்த ஜிஎஸ்டி கன்சல்டண்ட்டாக ஆகிறது மூலயமா ஐடி ஃபைலிங், ஆதார் கார்டு, பேன் கார்டு,
என்னென்ன விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் சார்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கோ, ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே கன்சல்டண்ட்டாக நீங்கள் இருந்து உங்களுடைய சர்வீஸை கொடுக்க முடியும். இது மூலிமா நிறைய பணத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளையும் சொல்கிறேன். முருகன் சார் வின்னர் கன்சல்டன்சியுடைய ஃபவுண்டர். அவருடைய ஆஃபீஸ் வந்து வில்லிவாக்கத்தில் இருக்குது. ஸோ அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆள் தான். அவர் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிட்டு வராரு. இந்த ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ஆகிறது மூலயமா இப்போ ஒரு 18 வகை வருமானத்தை வந்து சம்பாதிக்க முடியும்னு அவரே பேசியிருக்காரு. அவருடைய இன்டர்வியூவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 5 பிஸ்னஸ் ஐடியா, பர்சனல் கேர் ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு ஹெவி டிமாண்ட் இருக்குது. கெமிக்கல் பக்கம் போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஹெர்பல் பக்கம் நிறைய பேர் வராங்க. ஸோ இது ஒரு ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கைனப்ஸுடைய ஃபவுண்டர் சௌமியா கணபதியோட இன்டர்வியூ செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் என்னென்னா அவங்க எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களும் ஒரு எம்ப்ளாயாக இருந்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்தவங்க தான். அவங்களுக்கு குழந்தைக்கு ஒரு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வருது, அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சொல்யூஷன் நிறைய பேருக்கு தேவைப்படுறதுனால நிறைய பேருக்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது மூலயமா அவங்களோட பிஸ்னஸை வந்து கொண்டு போகிறாங்க. அவங்களோட இன்டர்வியூ நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நம்பர் 6 ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஈவெண்ட் இல்லாமல் எங்கேயுமே இருக்கிறது கிடையாது. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், வீடுன்னு எல்லா இடத்துலையும் ஈவெண்ட் வந்து ஏதாச்சும் ஒன்று செலிப்ரேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஈவெண்ட்டு கூட இப்போ ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸை வச்சு தான் பண்ணுறாங்க. முக்கியமாக இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ரூபேஷ் ராயல் மேண்டனோட ஃபவுண்டர். சென்னை பாடியில் தான் அவருடைய ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு. அவரும் ஒரு சின்ன வயசுலேயே வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக எப்படி வரணும், அதுலேருந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும், எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணுன்ற பல விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 7 வந்து கிராஃப்டிங்க்கு இங்கே நிறைய டிமாண்ட் இருக்குது. அதுக்குன்னு தனி மார்க்கெட்டே இருக்குது. கைவினை பொருட்கள், அதாவது கிராஃப்டிங் கையில் செய்யப்பட்ட ஹியரிங்கோ இல்லை ஜுவல்ஸோ அதை வாங்குறதுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்குது. அதை நீங்கள் செல் பண்ண முடியும். அதே நேரத்தில் இதை கற்றுக்கிறதுக்கும் ஒரு தனி கூட்டமே இருக்குது. ஸோ இதை கோர்ஸாகவும் நீங்கள் ஆஃபர் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிராஃப்ட் லாஜிக் எலிமி ஃபவுண்டர் ரமா, அவங்களுடைய இன்டர்வியூவும் நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் 8 ஹோம் பேக்கிங்லேருந்து பெருசாக லேக்ஸில் க்ரோர்லாம் ரெவென்யூ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் இதுலேருந்து ஒரு நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஹோம் பேக்கிங்கில் நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சேனல்லே இருக்காங்க. ஒன்று வந்து பேக்கட் ஹோம் ட்ரீட்ஸோடைய ஃபவுண்டர் ஸ்ருதி, அனதர் ஒன் ஷண்மதி ஃப்ராஸ்ஃபைனா. இவங்க 2 பேரோட இன்டர்வியூ நம்ம சேனல்லே இருக்கும். ஒரு பேக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இது 2 வீடியோவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அப்சர்வேஷன் கிடைக்கும். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இதுலேருந்து கிடைக்கும். நம்பர் 9 மேக்கப் இண்டஸ்ட்ரி. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறது மூலிமா 2 வகையில் சம்பாதிக்க முடியும். ஒன்று நீங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா, அப்படி இல்லைன்னா நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை எஜுகேட் பண்ணுறது மூலயமா. ஒவ்வொரு நாளைக்கும் ஏதோ ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு ஏகப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் உருவாகிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர்த்தி நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அவங்களோட வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 10 டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. டெக்ஸ்டைல் எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான். ஆனால் அதில் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும். ஸோ எந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோம், மென்ஸ் வேரா, உமன்ஸ் வேரா, கிட்ஸா, எதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு எந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம பார்க்க போகிறோம், வீட்டில் இருந்து நம்ம இதை பண்ண போகிறோமா, எவ்வளோ பெருசாக ஸ்கேலப் பண்ண முடியும் இதை அப்படின்றத, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண முடியும், இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து ஸ்டாக்ஸை, ஏன்னா இது டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் மாறிட்டே இருக்கும். ஸ்டாக்ஸை எப்படி எடுக்கணும், எங்கே போய் எடுக்கணும், எங்கே எடுத்தால் கம்மியாக கிடைக்கும், அது எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். டெக்ஸ்டைலில் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய லைவ் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்டாக நம்ம போட்டிருப்ப வீடியோ வந்து நெரலியா ஃபவுண்டர் பத்மபிரியா அவங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். 10 வருஷம் அதில் அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த 10 பிஸ்னஸ் ஐடியாஸும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஐடியாஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது இந்த நேரத்தில் கரண்ட்டாக அங்கே பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி ஐடியாஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்க ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட இன்டர்வியூஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வேறு ஒரு நல்ல கான்டென்ட்டோட மீண்டும் உங்களை பார்க்குறேன். பை.